ஆமா. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. தமிழ் என்ற தேவாமிர்தத்தை வார்த்து கிம்பள மகள இன்பகதமாடி பண்டார் வளமந்து அண்டார் வட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு மச்சி நான் தரக்கூடிய பொன்னார் வார்த்தை என்று பெருமையோட பூ போன்ற பொன்மங்கையாக பூப்போடு உன் பொன்னகையில் உலகினை கண்டேன் அம்மா. பூப்போடு ஒரு பொன்னகையில் ஒரு உலகினை கண்டேன் அம்மா. எந்தம் கண்ணே கள்ளு மணியே அட உயிரே உயிரில் ஒரு நீங்கே. பூப்போடு பொன்னகையில் உலகினை கண்டேன் அம்மா. நீ நடப்பது நாட்டியமே தூக்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன். பாவங்களே என் பாவங்களே என் உயிர் உயிரே. உலகினை கண்டேன் அம்மா. அம்மா வந்து படம் கண்ட குட்டி தாய்மகை கொண்டாடுது. வந்து படம் சின்ன குயில் குழந்தைக்கு சோறுக்குது. நின்னோடு பாவம் இந்தாடும் போர் கண்ணோடு நேசம் ஆகாகுது. நீ இல்லையே இல்லையே அடகெல்லாடும் நீ வாழவே. பூப்போடிகள உலகின் கண்டேனம்மா. தண்ணீர் கள்ளில் மாணிகே அட உயிரே உயிரே ஒளியே. வரட்டும் இன்றைக்கு பெருமையை போடும் சீர சிறப்பாய் இருப்பாய். பாடுக பல்லாண்டு மகளே கொண்டு விடக்கூடிய கொடி கோடி அன்று அலர்ந்த செந்தாமரை போன்ற நீந்தன் அழகு வதன மலர என்னை அகமது விட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போடுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்து உரைத்தால் கேட்பாய் நம்பிக்கையோடு தங்களை பற்றி இவர்கள் அறிந்து கொள்ள விருப்பம். எனவே கதை மாந்தர்களுக்கு அடிப்படை இலக்கணமே கதை பாடலோடு செல்ல வேண்டும். எனவே நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற வார்த்தை கேட்டுட்டு மற்ற வார்த்தை ரொம்ப ஆர்வமா பேசுவாங்க. நாட்டோட பெருமை இருந்தாலும் தாய் நந்தை யார் எப்பேற்பட்ட பெருமை. நல்ல ஒரு பெருமிதம். கேட்ட கவிதைகளுக்கு ஒரு பதில் கொடுத்த ரொம்ப சிறப்பு. ஏன்னா எந்த இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்ட
கேட்டோம்னா சிறப்பு. கேட்காத இடத்துல நம்ம கேட்டா பிரச்சனை இல்ல, கொடுப்பான்னு நம்பிக்கை இருந்தா கேட்கலாம். பல பேர் என்ன அர்த்தம், எங்க கேட்கணும் தெரியாம கேட்டு போறது, அப்புறம் ஏன்டா கேட்டோம்னு முடிக்கிறாள் இருக்கு. ஆக ஒரு விஷயத்தை முன் வந்து பேசும்பொழுது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒண்ணு தெரிஞ்சு பேசணும், ரெண்டாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம், மூணாவது தெரிஞ்சதையாவது பேசுறோம், நாலாவது ரகம் ஒன்று இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறது. அந்த ரகத்தாளிகள் தான் எங்க சிக்குவாங்க எப்படி சிக்குவான்னு தெரியாது. ஆக அந்த இடத்துக்கு போகாம எது விஷயமோ எது சபைக்கு தேவையோ அதை மட்டும் திறம்பட்ட கேட்ட கல்விக்கு சொன்னால வாழ்க பல்லாண்டு பெருமை உண்டு. எனவே அப்படிப்பட்ட கூட்டுக்கு மத்தியில வள்ளிநாயகம் வந்திருக்கூடிய சிறப்புகள் இருக்கிறது. உன்னை பார்த்த மகிழ்ச்சி. எல்லா வல்ல முருகப்பெருமானுடைய அருளாசி எப்பொழுதும் உனக்கு உண்டாக வேண்டும். வாழ்க வளர்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாடு நன்மையும் செய்து விட அப்படி சொல்றார். ஒரு மனிதர் நமக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் பகைமை பாராட்டினாலும் இல்ல பேசாத விஷயத்தை நமக்கு முன்னால பேசினாலும் அதே மாதிரி நீனும் பேசாத, அது இலக்கணம் அல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவர்கள் செஞ்ச விஷயத்தை செய்யாம அவர்களுக்கு புத்தி போட்ட மாதிரி நல்லதே செய்கின்றாப்ல. அப்படி என்ன அர்த்தம், நன்மையும் செஞ்சு விடுன்றாப்ல, அதே நீ அவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தண்டனை மாதிரி. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் என் பேச்சு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே அடுத்த ஆளு தோப்பட்டையில் ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் வளர்த்தின்னு காட்டுறது என் நோக்கம் இல்ல. தனிச்சு நின்று என் வளர்த்தி இவ்வளவுதான் காட்டுறது என்னுடைய பெருமை. அந்த இடத்துல எப்பயும் நான் பேசுவோம், என்ன விஷயம் இருக்கோ அதை சபைக்கு தேவையான மாதிரி எடுத்து கூறுவோம். வாங்க வழி நான் பேசுவோம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண் அறிவு மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம். ஒரு அதிசயம் என்னன்னா, தடாகத்தில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு. நீராம்பல் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர் இருக்கு, தண்ணீருடைய நீர்மட்டம் உயர உயர அதுவும் உயருமா, நீருடைய மட்டம் குறைய குறைய அதுவும் குறையுமா. அப்ப நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நம்ம எந்த அளவுக்கு நூல்களை படிச்சு வச்சிருக்கோமோ. அப்துல் கலாம் ஐயா அழகா சொல்றாரு, பல நாட்கள் புத்தகம் என்ற என்னுடைய நண்பனை குனிந்து படித்தேன், பல அறிவாளிகள் முன்னிலையில் இன்று நான் நிமிர்ந்து நின்று பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்ப புத்தகம் மாதிரி ஒரு சிறந்த நண்பன் இந்த உலகத்துல இல்ல. உலகத்துல எல்லாமே தெரிஞ்சவங்க இல்ல, அதுக்காக எதுவுமே தெரியாமல் இங்க யாரும் இல்ல. எல்லாரும் அவங்க அவங்க அளவுக்கு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. வந்திருக்கேன் விவரமா பேசலாம்னு பாக்குறேன். அது என்ன விவரத்தை போய் விவரமா பேசுவீங்க நீங்க? பல பேரு ஏதாவது எந்த கருத்தை சொன்னாலும் சில பேர் புரிய மாதிரி சொல்லி போடுவாங்க. சில பேர் என்ன சொல்ல வரோம்னே தெரியாம அங்கங்க சுத்திக்கிட்டு எங்கிட்ட போய் நிக்கிறது. அது நல்லா இருக்காது. ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி எதிராளி மனசு புண்படாத அளவுக்கு இருக்கக்கூடிய கேள்விதான் ஒரு கேள்விக்கு ஆக சிறந்த பொன்மை. என்னோட பேச்சு எப்படியுமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தாழ்ந்தவர்களை உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பேச்சு ஒரு பேச்சு. அதே சமயத்துல உயர்ந்தவர்களை ஒருபோதும் தாழ்த்திடக்கூடாது அப்படின்னு இன்னொரு ரக பேச்சு. அது என்னுடைய கணக்கு. இப்ப நீ சொன்னீங்க எல்லாரும் பேச்சிருக்கு, புத்தகத்தை தலை குடிஞ்சு படிச்சோம்னா தலைஞ்சு விழுந்துடலாம்னு. எல்லா படிச்சாலும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது, எல்லா படிச்சாலும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது. அப்ப எல்லா இடத்தையும் நிர்ணயிக்கிறது எது? காலமும் களமும் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த களத்தையும் காலத்தையும் சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை நமக்கு பெருமையினார். நம்மால் ஒருத்தர் புது கவிஞர் சொன்னாரு, என்னதான் தெரியவில்லை, எண்ணத்தை தான் வாசித்து செய்கிறது, எண்ணத்தை வாசிக்கிறதோ தெரியவில்லை, அத்தனை முறை புரட்டுகிறது காற்று புத்தகத்தை நம்மால் எழுதினாப்ல. நேரமே கிடைக்க மாட்டேங்குதியா? சரி என்று சொல்பவன் வெற்றியாளன். சரி, நேரம் பத்தல என்று சொல்பவன் வெற்றியாளன். நேரமே போக மாட்டேங்குது, அவன் சோம்பேறி. சோம்பேறிக்கு வெற்றியாளனுக்கு அப்படி வெட்டித்தனமாக போயிடக்கூடாது. விவரம் கேட்கிறேன் அப்படி சொல்லிருக்கீங்க. அப்படி எனக்கு தெரியாத விவரத்தை அப்படின்னு நீங்க புதுசா கேட்க போறீங்க. தெரியுமாமா? எனக்கு தெரியாத உங்களை விட எனக்கு அதிகமா தெரியும். தப்பு கணக்கு போடுறேன். என்னைக்கு ஒரு அறிவாளி தன்னைத்தானே அறிவாளி சொல்லிக்கிறானோ முதல்ல முட்டாளாகிறான். நான் என்னைக்கு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணர்கிறானோ அவன் அறிவாளியா மாற்றப்படுகிறான். அப்ப உன் கூட்டுல எங்கே சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். நான் கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்பா தப்பு இல்ல, பேசுறீங்க. நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒண்ணு நான் ஜெயிக்கணும், சரி இல்லையா? நான் தான் ஜெயிக்கணும். திரும்ப நல்ல ஒரு எண்ணமா இருக்கு. ஆனா நான் அப்படி இல்ல, எந்த ஊருக்கு போனாலும் நான் ஜெயிக்கணும், இல்ல எதிராளி தோக்கணும். ரெண்டே வராங்க, வேற எதுவும் இல்ல.
அப்படியா? ரெண்டே நேரம் வந்தேன். அது ஒண்ணுதானே. நீங்க எப்படி கை தட்டி வம்ப கட்டி விடுங்க. ஏமா நடக்கட்டும். ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சொல்றீங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஜெயிக்கல எதிராளி தோக்கணும் ஒரு சொல்றேன் அவரும் அப்படி பேசுவோமே. ஜெயிக்கணும். எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் வெற்றி நமக்காக தான் பேசு இருக்கு. தப்புலையே. ஒரு செயலுக்கு போனோமா செயல்ல முன்முடிச்சு போனோம். இப்ப நம்ம போற பாதையை தேர்ந்தெடுத்து போனா மட்டும் என்கிட்ட விவரம் கேட்கறேன்னு சொன்னீங்கல்ல, பேசுவோமா? என்ன கேட்க போறீங்க? கேட்கிற விடுனாக்கா, அந்த விஷயத்தை நீங்க பேசுனீங்க. ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. நெத்தியில போட்டிருக்கது அது பட்டை. பட்டைக்கு பேர் என்னமா? பசுபதி பாசம். யார் நினைச்சு நீங்க பட்டை ஓட்டிருக்கீங்க? நான் முருகனை நினைச்சு பட்டை அடிச்சிருக்கேன். முருகப்பெருமான் நினைச்சு பட்டை ஓட்டிய. ஆமா. வந்தவங்க உங்களுக்கு துண்டு போத்துனாங்கல்ல. ஆமா. துண்டு போத்தும்போது என்ன சொல்லி துண்டு போத்துனாங்க? அது துண்டு போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, பொன்னாடை போர்த்தினார்கள் சொல்லணும். இல்ல பொன்னாடைக்கு துண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னா பேசினாரு. ஐயா கிராமத்து பெரியவருக்கு சரி. அவரை மரியாதை செய்வதற்காக ஓ. மரியாதையா மேடை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாப்லையா? அப்படி பேசிட கூடாதுன்னு சொல்றேன். சரி. துண்டு போடுறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. நீ சொல்றது உண்மைதான். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இல்ல நீ சொல்ற மாதிரி பொன்னாடை போட்டு இருந்து வித்தியாசம் இருக்குல்ல. பொன்னாடைக்கு துண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மாலைகள்ல பல ரகம் இருக்கு. பேசக்கூடிய ஒளிப்பான்ல பல ரகத்துல இருக்கு. சத்தம் ஒரு சத்தம் தான். ஆனா எங்க இருந்து குடுக்கணும் மாறுபடுதுல வித்தியாசம் இருக்குல்ல. கேட்டது என்ன அர்த்தம்? நீ சொல்ற மாதிரி ஊர் மரியாதை வாங்கிட்டு போனோம்னா எல்லாருக்கும் மரியாதை சொல்ற கடமை இருக்குல்ல. நம்மால் ஒருத்தர் இருக்கிற மனுஷனை செத்துட்டான்னு கண்ணீர் அஞ்சலி சொல்லி அடிச்சிட்டாங்க. புரியுதுல்ல? சரியான தவறுல போட்டு இந்த அறிவெல்லாம் இருக்குல்ல, சரியான தவறு கொடுத்து அடிச்சாச்சு. அந்த ஆளு சாகவே இல்ல. சாகாதால இறந்துட்டுன்னு போட்டுட்டீங்களே, அதை ஏன் அப்படி போட்டிய? அவன் சாகலைன்னு போடுங்கன்னு சொல்ல. அப்பெல்லாம் மறுநா பத்திரிகையில போட்டாலாம் அவர் சாகவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது எப்படி இருக்கு? திருத்தி போட்டாலும் தப்பு இருக்குல்ல. இப்ப நான் கேக்குறேன், நிறைய விஷயங்கள் பேசலாம். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்துக்கும் ஐவர், சுவைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, திக்குகள், எட்டு, கிரகங்கள், 9, பசி வந்தா 10 மருந்து போகும். மனிதனுக்கு பசி வந்தா 10 மறக்குதுல. ஆமா. புண்ணியமை நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. அவங்க வந்த இடத்துல புனிதமா திலகவதி யார் அப்படி போட்டா நீங்களே. ஆமா. அதை கவனிச்சுட்டு இருந்தேன். அப்படியே உங்களுக்கு அப்படியே பச்சை மழை வாங்கி அரைச்சான் அப்பன மாதிரி நெஞ்செல்லாம் எரிஞ்சிருக்குமே. இல்ல, ஒண்ணும் என்ன பிரச்சனை. திலகவதியாருன்னு சொன்ன உடனே உன்னை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு மன பூரிப்பு, அப்படி ஒரு பூரிப்பா இருந்துச்சு. ரொம்ப பெருமையா தான் இருக்கு. இப்ப திலகவதியார் அப்படி ஒரு பொண்ணால போட்டா இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க சாதாரண ஊருக்குள்ள நம்ம திலகவதின்னு சொல்லுவாங்க. ஆனா உயர்வா சொல்லுவதுமாக திலகவதியார் அப்படின்னு போட்டா நீங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஜெயபார்த்திபன்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. அப்படியா? ஏன்னா சரி. ஜெயம்னா வெற்றி. பார்த்திபன்னா யாரு? பார்த்திபனா எல்லாம் விட அர்ஜுனனுக்கு பேரு. யாரோட பேரு? அர்ஜுனனுடைய பெருமா பார்த்திபனா. அர்ஜுனனுக்கு பேரு. ஆமா. அப்ப அர்ஜுனன் தான் வில்லுக்கு விஜயன், சரி. வெற்றியாளன். நான் தான் கர்ணனை கொன்றேன் அப்படின்னு சரி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தானா. யாரு? பார்த்திபன். ஆமா. ஆனா வெற்றி அதுக்கு முன்னாடியே 4 பேர் கொண்டுட்டான் கர்ணனை. சரி. இவன் கடைசியா வந்து அம்ப தொடுத்து நான் தான் ஜெயிச்சேன். ஒரு வடிவேல் கூட சொல்லுவார்ல ஒரு படத்துல, ஜெயிலுக்கு போறேன்னு. சரி. அந்த மாதிரி கொன்னேன்னு சொன்னேன் பார்த்திபன். ஆனா அவன் கொல்லல. அவனுக்கு முன்னாடியே 4 பேர் கர்ணனை கொண்டாச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன திலகவதியார் சொல்றாங்க, நீங்க என்ன காரணம்? சரியா சொன்ன பிரச்சனை இல்ல. இப்படிதான் பெருமை ஆயிரக்கணக்கு இருக்கு. இந்த உலகத்துல பெருமை இருக்கும். நான் தான் பெரிய ஆழம் கொண்டு ஆரம்ப சிக்கல் வருத்தம் செய்ய. ஆரம்பத்துல நெற்றிக்கண் என்பது சிவபெருமானத்தை இருந்துச்சு. சிவனுக்கு இருக்கும் பொழுது ஆரம்பத்துல பராசக்தி கிட்ட தான் இருந்துச்சு. பரவாயில்ல, திலகவதி இப்பதான் சரியா நிக்கிறேன். எனக்கு இங்க தேவை. நான் சொன்னோனே நீ ஆமா ரொம்ப சுதாரிப்பா நிப்பா. உன் பேர்ல சுதாரிப்புல உன்னை எப்படி குத்தி அடிப்பீங்க? இப்ப இந்த இடத்துல நெற்றிக்கண் நீங்க சொன்ன மாதிரி திலகவதியா என்று சொல்லக்கூடிய பராசக்தி இருந்துச்சா? என்ன பார்த்தா அப்புறம் பராசக்தி உலகத்துல முக்கன் இருக்கிறது இருந்தாலும் உனக்கு விட தூரம் முக்கன் இருக்கிறது ரொம்ப ஆபத்து. நீ வச்சிருக்க பெருங்கொண்ட தவிர்ப்பு ரொம்ப ஒரு ஆள் படிச்சுட்டா சிக்கல் அதிகமாகி போயிடும். ஆனவன் தலைக்கறிய உனக்கு இருக்க கூடாது. அந்த 3வது கண்ணை ஏன்ட்ட குடு அடி பரமசிவன் வாங்கிட்டாரா. அப்படி கண்ணை புடிங்கி வச்சாப்புல அங்க ரத்தமாகப்படுறது வலிக்குது. வலிஞ்ச இடத்துல நம்ம என்ன பண்ணாப்புல அப்படி அமிழ்த்து நிறுத்திட்டாரு. நிறுத்துறது எதை வச்சு? அது எதை வச்சு நிறுத்துறாரு? விரல வச்சு நிறுத்துறாப்புல. நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அது இன்னைக்கு அந்த இடத்துல திலகம் விட்டுக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பெருமை உன் கண்ணை புடுங்கினாலே உனக்கு திலகவதின்னு பேர் கொடுத்து பெருமை நின்றுகிட்டு இருக்கா. கொஞ்சம் கவனமாக உமக்கு ஜாதகமாக நீ சொல்லி சாதகமாக பேசாத கேட்கல. திலகவதி நான் கேட்கிறேன். திலகவதி யாருமா? திலகவதி யாரு? திலகவதியா பார்த்து கொடுத்தா. திலகவதியார் யாரு? உன்னை கட்டிப்ப யார் திலகவதியார்னு எந்த கதையில வர திலகவதியார்? திலகவதிங்கிறது ஆதிபராசக்தி. அதை தவிர்த்து திலகவதியார் என்பவர் திருநாவுக்கரசருடைய சகோதரி. இன்னைக்கு இருக்கிற புத்தகத்தில் இடம் பெற்றிருக்காருல. ஆமா. இப்ப திருநாவுக்கரசர் இல்ல. 18 புராணம் இருக்குல்ல. ஆமா. 18 புராணத்துல சரி பெரிய புராணம் எது? நீ தான் சொல்லிட்டிய பெரிய புராணம்னு.
உலகத்துல பெரிய புராணம் அதுதான். நான் சாமி நீங்க எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. பெரிய புராணம்னு பேர் ரொம்ப கவனமா பேசணும். கதை நடந்துக்கிட்டு அவர்கள் தானே. நான் கேட்ட கேள்வி 18 புராணத்துல பெரிய புராணம் எதுன்னு கேட்டேன். நடத்துற கதை அவருக்கு கந்த புராணம் தான் பெரிய புராணம். அப்படி சொல்லணும். நிக்கணும்ல. ஏன்னா கந்த புராணத்துக்கு மட்டும்தான் மங்கள புராணம்னு பேரு. இன்னைக்கு ரொம்ப சுப மங்களத்துடன் முடியணும். அப்படிப்பட்ட பெருமை விநாயகர் கல்யாணம், பார்வதி கல்யாணம், சரி, தெய்வ யானை முருகனுடைய திருமணம், அப்பேற்பட்ட சிறப்பு அங்க நடக்குது. அதனாலதான் அதுக்கு மங்கள புராணம்னு பேரு. ஆனால் பெரிய புராணம்னு ஒரு புராணம் தனியா இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, திருத்தொண்டர் அடியவர்கள் பெருமையை கூறினாலும் அதுக்கு பேரு திருத்தொண்டர் புராணம்னு பேரு. தொகை அப்படின்னு பேர் இருக்குல்ல, அது வேறு இது வேறு இது வேறு. உண்மைதான். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த இடத்துல நான் கேட்ட கேள்வி ஆழமான ஒரு வேறு வடிநாக்கம். நீ சொல்றீல்ல அது வேறு இது வேறு, என்ன எரிச்சல்? நான் கேட்ட கேள்விக்கு இதுதான் நாடகத்துக்கு அடி வேறு. இப்ப திருநாவுக்கரசருடைய தமக்கு யார் திலவதியார் இல்ல? ஆமா. திருநாவுக்கரசர் எந்த ஊர்ல பிறந்தாரு? திருநாவுக்கரசருக்கு ஒரு ஊர் பேர் இருக்கும்ல. ஆமா. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? அவங்க தாய் தந்தை யாரு? வெறும் திலவதியார்னா ஒத்துக்க முடியாது. அடையாளம் சொன்னா தான் நாங்க திலவதியாரம் ஒத்துக்க முடியும். அடையாளத்தை அடையாளம் அதிக பேர் அவங்க அடையாளம் சொல்லணும் தான் வர்றாங்க. இருக்குல்ல, போயிடக்கூடாதுல. சில பேர் தெரியாத போய் அடையாளம் சொல்லிட்டு இருக்காங்க. தெரிஞ்சாட்ட சொன்ன பரவாயில்லையா? ஏதோ சந்துல சிந்து வர்ற மாதிரியே பேசுறீங்க. சிந்து பாடுறோம்ல, சந்தோஷம். சரி சரி, நான் காவடி சிந்து பாடுறவா என்கிட்டேவா? உண்மைதான், காவடி சிந்து பாடிக்க தப்பு இல்ல. சரி, இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் கேட்ட கேள்வி என்ன, திலகவதியாரை பத்தி பேசுனீங்க, அவருடைய சகோதரர் திருநாவுக்கரசர் சொன்னீங்க, அவங்க அப்பா அம்மா யாரு, எங்க பிறந்தாருன்னு கேட்டேன். ஏன்னா இதை சொன்னாத்தே நீ எந்த திலகவதியார் சரியா முடிவு வர முடியும். அப்படியா? திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதியார் பிறந்தது திருமுனைப்பாடி நாட்டில் திருவாய்மூர் என்ற ஊர்ல புகழனாருக்கும் மாதனியாருக்கும் பிறந்தவர் தான் திலகவதியார். அப்ப இன்னைக்கு பெருமையை சொல்லும்போது அவருடைய பேச்ச பேசணும்ல, பரவாயில்ல, ஏதோ சொல்ற நீ ஒண்ணு சொல்ல கிடையாது. விஷயத்தை சொல்றீங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். என்ன காரணம் கேளு. அப்படியே இருங்க. திருவாமூர்ல சரி, பொருளை வைத்துத்தான் ஏன்னா சிலைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஆனால் பொருட்களை வைத்துதான் இவர் தான் அவரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பான முறையில். இப்ப திருநாவுக்கரசருடைய கையில உழவாரருக்கு 4 பேத்துல இவர் தான் திருநாவுக்கரசர். சரி, இந்த 3 பேத்து கையில என்னென்ன இருக்கும், எதை வச்சு இவர் சுந்தரர், இவர் திருஞான சம்பந்தர், இவர் மாணிக்கவாசர் கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப நாரதர் என்றால் என்ன, எதை பார்த்த உடனே நாரதர் சொல்லுவாங்க? கையில் உள்ள மகதையாலையும் சத்ததாள கட்டையும் இந்த உருவ தோற்றத்தையும் பார்க்கும்போது கண்டுபிடிச்சு போலாம். நேத்தெல்லாம் ஒரு நாரதர் கிட்ட கேட்டாது என்னன்னு, வீணை வச்சிருந்தா நாரதரா. சரி, அந்த ஆளுக்கு அவங்க அம்மா கையில என்ன இருக்கு, அவர் கையில என்ன இருக்குன்னு தெரியல. சரி, இப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க வீணையை போய் கட்டினா அது வினையா கூட மாறி போயிடும். கடந்து போறது உங்களுக்கு நல்லது. அப்படிப்பட்ட பெருமை இருக்குல்ல. நான் யாழை மட்டும் பத்தி கேட்க மாட்டேன். சரி, யாழுக்கு எத்தனை நரம்பு இருக்குன்னு கேட்பேன். தெரியல, நரம்ப கலட்டிக்கிட்டு விட்டுருவேன். இல்ல, நரம்ப மீட்டத்திலே மீட்டத்தானே ஒரு இடத்துல அந்த உடனோட நரம்பு இருக்கு. ராவணேஸ்வரருக்கு அந்த போய் தானே அகத்தியர் ஜெயிச்சார் போட்டியில. நரம்ப மீட்டற மாதிரி மீட்டணும். அகந்தையில மீட்டோம்னா அந்ததே போகும். பேச தப்பு இல்ல. இப்படி சொன்ன மொத்த சபைக்கு ஒரு 4 பேருமா, அந்த 4 பேருக்கு ஒருத்தர் அடையாளம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி திருநாவுக்கரசருக்கு உளவார பணி செய்வதற்காக அந்த பொருளை கையில் வச்சிருப்பார். ஆனா இன்னைக்கு ஞான சம்பந்த பெருமாள் கையில் என்ன வச்சிருப்பாருன்னா, பொன்னால் செய்யப்பட்ட பொற்தாளத்தை கையில் வச்சிருப்பாரா. ஏன்? பச்சை புள்ள சிவனை நினைச்சு கையில தாளம் போடும் பொழுது கை வலிக்கும் என்பதற்காக எல்லா வல்ல இறைவனுடைய அருட்கருணையினால திருக்கோலக்காவில் கொடுக்கப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை வச்சிருக்க பொற்தாளத்தை வச்சிருக்கவர் ஞான சம்பந்த பெருமாள் அப்படின்னு தெரியும். ஆனா சுந்தரமூர்த்தி அப்படி கிடையாது. இப்போ இதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னமா, இப்ப நம்ம தாளம் வாசிக்கிறாரு யாரு, என்னுடைய அன்பு கொழுந்தனார் தியாகராஜன் அவர்கள். அவர் வச்சிருக்கிறது இரும்புல செய்த தாளம். இரும்புல தாளம் செஞ்சு வாசிச்சா அதுல சத்தம் வரும். சரி, தங்கத்துல தாளம் செஞ்சு தட்டுனா சத்தம் வருமா? வராதுல. சத்தம் வராதுன்னா எல்லாம் அதிகபட்சம் கேட்காது. ஆனா குறிப்பிட்ட தூரத்துக்கு கேட்கும். சத்தம் வரலன்னா எப்படி அவர் தாளத்தோட பாடுவாரு? நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணுமா? சத்தம் வராதுன்னா அதிகபட்சம் தான் சொன்ன தவிர சத்தம் கேட்கான்றது வேற. வள்ளியம்மா பாடும் பாடான்றது திலகவதி பாடுமான்ற வேறங்கள்ல இல்ல. திலகவதி பாக்குறா. சரி, பாவம்
பொடி பையன், சரி, சின்ன பையன், ஓ, நம்மள நினைச்சு பாடுறானே, சரி, அப்படின்னு சொல்லி அந்த தங்கத்தால் செய்த தாளத்திற்கு ஓ, ஒலியை கொடுக்கிறாள் திலகவதி. ஓசை கொடுத்த நாயகி அம்பாளாக இன்னைக்கு பெருமை பெற்று பேசக்கூடிய சிறப்பு இருக்கிறாள். அப்ப ஓசை நாயகி மட்டும் இல்ல, தெரிஞ்சுக்கங்க, ஒலி கொடுத்ததால அவளுக்கு ஒலிய நாயகின்னு பேர் இருக்கு. இப்ப இன்னொன்னு நீங்க கவனிக்கிற, சத்தத்துக்கு கொடுத்தாச்சு, ஆ. சத்தத்துக்கு கொடுத்தா நீங்க சும்மா இரும்பு தாளம் மட்டும் இல்ல, நல்லாவே கண்டுபிடிச்சாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப அதிகமா இருக்கு, பார்த்து கவனமா. அப்படி இருக்க வடிநாயகம். இப்ப என்ன அர்த்தம் நீங்க கேக்குறீங்க? அது மாதிரி எல்லா உள்ள பெருமைகள் தாய்மைக்கு உண்டு. நீங்க சொன்ன மாதிரி தாளமுறை தியாகராஜர் இருந்தாரு, அந்த தியாகராஜன் தான் தாளத்தையும் கொடுத்தது. அப்படி அனுக்கிரகம் தானே கொடுத்தது, தாளம் மட்டும் இல்ல, தியாகராஜன் தான் தாளம் கொடுத்தது. அது அப்படிப்பட்ட பெருமை. எச்சரிக்கை பாத்தீங்களா? எதுக்கு என்ன வருதுன்னு உடையில ஏவி விட்டீங்களா? என்னைய பத்தி என்ன கிட்ட எல்லாம் எதிர்த்து பேசி சரி என்னைய தோல்வி அடையணும்னு நினைக்கிற ஆட்களை தேடி வருது. என்ன மேடையில ஏற முடியல, அதனால உனக்காத்த ஒரு பாட்டை பாடுனே, வண்டு விடி கற்கண்டு மணி மாதேன்னு, அந்த வண்டு விடியை நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதிகமா பேசுனா வண்டு ரூபத்துல வந்தாலும் வரலாம், பார்த்து கவனமா இருக்கணும். வாய்க்கு வாய் பேசுற உனக்கு மண்டை அடிச்சு போயிருப்பையா? உன் பேச்சுக்காக பேசிக்கிட்டு. இப்ப என்ன ஆகுது? சரி வாங்க, பொன்னால செய்யப்பட்ட தாளத்தை கொடுத்த அம்பாள் பெருமை சேர்த்தாளா? இது பொறுத்தாளம் கொடுத்து பெருமை முடிச்சாச்சு. அடுத்து நீங்க யாரு கேட்டீங்கன்னா, எல்லா வல்ல பெருமை செய்யக்கூடிய சுந்தரமூர்த்தி திருமண கோலத்தோடு இருக்கும் போது குடும்பமே எனக்கு அடிமைன்னு சொல்லும் பொழுது நீ எனக்கு இருக்கனா அப்படின்னு கேட்டாப்புல பித்தா பிறை சுடின்னு ஒரு வார்த்தையை சொல்லி, இப்ப என்ன அர்த்தம்? திருமண கோலத்தோடு சுந்தரமூர்த்தியை கூட்டி வந்தனால இன்னைக்கு கழுத்துல மாலை ஓட்ட வரி, கையில ஒரு பூச்சண்டை ஏந்தியபடி காட்சி கொடுக்கக்கூடிய தோற்றம் சுந்தரமூர்த்தி நாயனுடைய தோற்றம். இது இன்னைக்கு பார்க்கக்கூடிய தெரியும். அடுத்து நீங்க சொன்னீங்க மாணிக்க வாசக பிறந்தகை, இன்னைக்கும் ஏடுகளோடு கையில் வைத்திருக்கக்கூடிய தோற்றம் இருக்குன்னா அது மாணிக்க வாசக பெருமான் இருக்கார்ல, 4 பேருக்கும் தோற்றம் இருக்கு. ஆமா, ஒரு கூட்டத்துல 5-2 படுது இல்ல, இத வச்செல்லாம் நாரதர் பெரிய ஆளு அப்படி நான் ஒத்துக்க முடியாது. பரவாயில்ல, ஏதோ 6-4 படுதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இத வச்சு உடனே வள்ளி ஒண்ணு 2 கழிச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அம்மா பாராட்டி எனக்கு தேவையில்ல, பாராட்டு வர வேண்டிய இடத்துல வந்தா போதும். இந்த சவுடால் பேசுறீங்கல்ல, இப்ப இவ்வளவு பேசுனீங்களே, சுந்தரருடைய கையில மாலையும் கையில பூச்செண்டும். ஆமா, ஏன்னா திருமணம் நடக்க போற நேரத்துல தான் உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு. வாடா திருவண்ணை நல்லூருக்கு, நீர் ஒரு ஆள் தான் சரியா சொல்றீரு. சரி, வாடா சிதம்பரத்துக்கு கூப்பிட்டாரு, சிதம்பரத்துக்கு போனாலும் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அழைத்தது உண்மையான அர்த்தம் திருவண்ணை நல்லூருக்கு இல்லையா? சரி, இப்ப மாலையோட கழுத்துல இருப்பாரு, கழுத்துல மாலை போட்டிருப்பாரு அப்படி சொன்னீங்கல்ல. இப்ப தேவர்களுக்கு மனிதர்களுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு கண்டிப்பான முறையில். இப்ப நாங்கெல்லாம் மாலை கழுத்துல போட்டோம்னா அது வாடி போயிடும், குறிப்பிட்ட நாள் ஆச்சுனா வாடி போயிடும். ஆமா, ஆனா நீங்க கழுத்துல மாலை போட்டா இது வாடாத மாலையா இருக்கு எப்பயுமே. அதான் தேவர்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு, வேறுபாடு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஆமா, வாடாத மாலை உண்டா? மாலைன்னா வாடிதானே போகும். சரி, ஆனா ஏத்தி வச்ச விளக்கு அணையல, கழுத்துல போட்ட மாலை சொன்னீங்கல்ல, மாலை சுந்தரர் கழுத்துல கிடக்குன்னு, கழுத்துல போட்ட மாலையும் வாடல. உடம்புல சந்தனம் பூசினா அடிக்கிற வெக்கைக்கு கரைஞ்சு தானே போகும் இப்ப இருக்கிற சூழ்நிலை. ஆனா உடம்புல பூசின சந்தனமும் கரையில. கேள்வி புரியுதா? ஏத்தி வச்ச விளக்கு அணையல, கழுத்துல போட்ட மாலை வாடல, உடம்புல பூசின சந்தனம் கரையல. எத்தனை ஆண்டுகள்? 48 ஆண்டுகள் இது 3 அதிசயமும் நடந்தது. எங்க ஒரு விஷயம் தெரியுமா நான் சாமியாரு? சொல்லுங்க வடிநாயகம். இந்த கதையில சரி நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு சாமி. நான் அந்த காட்டுக்குள்ள காவல் பார்த்துக்கிட்டு திரியிறேன். சரி, எனக்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நான் அந்த கதையில தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீர்லாம் எந்த வகையிலும் தப்பிக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எல்லாம் தெரிந்த ஞானி ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது நாரதர் மட்டும்தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது.
புரியுதா? ரொம்ப சாதுரியமான பேச்சு வடிநாயகம். ஆ. பேச்ச நான் மதிக்கிறேன். நன்றி. ஆனா எனக்கு நீங்க சொன்ன கேள்வியில இருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வழி இருக்கு. அப்படியா? என்ன வழி கேட்டீங்கன்னா, அப்படியே? எல்லா புராணம் தெரிஞ்சாலும் நாரதர் அவர் சொல்லாம போயிட்டாரு ஒரு கருத்து வரும். ஆ. ஆனா உங்களை அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆ, பையன் சின்ன பையன் ஆ. அப்பையில இருந்து பார்த்த வரைக்கும் ஒரு 13 வயசு அந்த நாடாடுறாப்புல இன்ன வரைக்கும் போறாப்புல நாடகத்துக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞருக்கு ஒரு நிலையில் இருக்காப்புல. ஆனா வள்ளியம்மா அப்படி இல்ல. அவருக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் காலமாக நாடகத்துல முத்திர பதிச்சு வந்திருந்த ஒரு வள்ளியம்மா சின்ன பையனா இருந்தாலும் அந்த ஆளு கேட்ட கல்விக்கு பதில் சொல்லாம போயிடுச்சப்பா பெரிய உம்பளையாக இருந்த வள்ளிநாயகம். அப்படி உனக்கு ஒரு இழுக்கு ஒரு சொல்லாதவருக்கு பேர் இருக்கு நினைக்கிறேன். உனக்கு சொல்லல சொல்லாதவருக்கு போயிட மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி பெருமை அப்படி இல்ல உட்காந்து யோசிப்பீங்களோ? பேசுவோமே நல்லா இருக்குல்ல. இப்ப சொல்ல வள்ளிநாயகம் இப்ப நீங்க கேட்டீங்க பதில் அடி கொடுக்கணும்ல. இப்ப நீங்க சொன்ன கருத்துல மூளையை வந்து மூளையில வைக்க கூடாது. மூளைக்கு வேலை கொடுக்கணும்னாப்ல. நல்ல வேலை கொடுத்திருக்கியா? வேலை கொடுக்காதாலும் பல பேர் கேட்டக்கு பதில சொல்லுங்க. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எதுல செஞ்சதுன்னு கேட்டா இருக்கானே. எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எதுல செஞ்சதுன்னு கேட்டா எதை சொல்லுவியா? எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எதுல செஞ்சதுன்னு கேட்டா நல்லா இருக்கு இந்த கதை. எலுமிச்சம்பழம் ஊறுகாய மாங்காயில செய்வாங்க. அப்புறம் அப்ப பேரே விளக்கத்தை வச்சுட்டு பல பேர் மூளைக்கு வேலை கொடுக்காதாலும் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி நீங்க இல்ல. பேசுமா பேசக்கூடிய பெருமை இருக்கு வடிநாயகம். இப்ப கருத்தை நான் ஏத்துக்கிறேன். இப்ப 48 ஆண்டுகளாக ஏற்றிய தீபம் அணைய வேண்டிய ஒண்ணு, ரெண்டாவது போட்ட மாலை வாழ வேண்டிய சந்தனா காயல வேண்டிய இது 3 எங்கன்னு கேட்டீங்களே வடிநாயகம் ஒரு வீட்டுக்கு போறா. ஒரு வீடு இருண்டு கிடக்குனா இருண்டு கிடக்கக்கூடிய வீட்டுல என்ன ஏத்தி வழிபாடு பண்ணுவா? விளக்கேற்றி விளக்கேற்றணும். உண்மை. அப்பதான் இருள் மறையும். உண்மை. ஒரு குடும்பத்துக்கு புதுசா ஒரு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடிய பெண்மணி என்ன கையோட வழியா உண்டு நினைக்கிறியா? என்ன உள்ள ஒண்ணாந்து என்ன ஏத்துவாங்க நினைக்கிறியா? அதான் விளக்கு தான் ஏத்துவாங்க. அதே விளக்கு தான். இங்க விளக்கு தானே. குடும்ப குத்து விளக்கு. குடும்ப குத்து விளக்கு அடியோட பெருமை. குடும்பத்துக்கு தகுந்த பெண்ணு குத்து விளக்கு ஏத்தணுங்கிறதா சுத்தமா சொல்றேன். ஒரு வீட்டுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு விளக்கை ஏத்தணும்னா என்ன தேவைப்படுது? திரி தேவைப்படுது, தீ தேவைப்படுது. என்ன திரி தீ இது 3 முள்ள முழுதா உலகத்துக்கு வெளிச்சம். அது என்ன உலகத்துக்கு வெளிச்சம்? எண்ணெய் திரி தீ. என்ன திருத்தி எண்ணெய் திருத்தி கொள்ளும் பொழுது நான் மற்றவருக்கு விளக்காக மாறுகிறேன். அவளால திருந்தாத ஜென்மமா கிடந்தாளா இப்படின்னு ஒரு கூட்டம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சாமி என்ன பண்ணினாக்கா தமிழ் எனக்கு அதிகமா தெரியும் சொல்றதை விட சரி ஓரளவு தெரியும். இல்ல ஓரளவு தெரிஞ்சாலும் உருப்படியா பேசுங்க. நிறைய பேரு சொல்றாங்கன்றதுக்காக நீங்க எதுவும் சொல்லிட கூடாது. இல்ல நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா தமிழ்ல குறில் நெடில் அப்படின்னு இருக்கு. ஆமா இருக்குல. இப்ப ஆ என்பது குறில். ஆமா. ஆ என்பது நெடில். நெடில் அது அதிகமா ஒழிக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. இது குறைந்து ஒழிக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல. ஆமா. படிச்சவர் தானே நீங்க, விஷயம் தெரிஞ்சவர் தானே. இப்ப நான் என்ன சொல்றேன், எண்ணெய் திரி தீ அப்படி சொன்னா தீ என்றால் நெருப்பு. அதுக்கு நெடில்ங்கிற தீ வருமா குறில்ங்கிற தீ வருமா? நீ சொன்ன மாதிரி அதுக்கு வரக்கூடியது குறில்ன்ற தீ தான் வரும். தீ ஆமா அப்படின்னா நெடில். சரி. திலகவதி அப்படின்ற தீ இருக்குல்ல, ஆமா அது சரி குறில். அப்ப என்னை திருத்தி திருத்தி என்றால் அது குறில், என்னை திருத்தி என்றால் நெருப்பு நெடில். உண்மைதான். அப்ப என்னை திருத்தின்னு சொல்றது இல்ல, அங்க எரியக்கூடியது தீ நெருப்பு. சரி சரியா? உண்மைதான். அதனால அதுக்கு இதுக்கு ஒப்பாது. ஒப்பாது நீ எப்படி சொல்ல முடியும்? தீபம்னு சொல்லுங்க. ஏத்து ஏத்து. நீங்க செல்லவரிய கவனம் இருக்கு. தீபத்துக்கு முதல்ல என்ன வருதுன்னு கேக்குறீங்க? என்ன வருது? தீ தான் வருது. தீப்பெட்டின்ற வார்த்தைக்கு முதல்ல என்ன வருது? அதுவும் தீ தான் வருது. நம்ம ஏத்தக்கூடியது என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு பேருமே தீதான். இப்ப ஏத்த ஒரு நெருப்பு பத்த வைக்கிறான், தீ பிடிக்குது நம்ம சொல்றோம். நீங்க நல்லா கவனிக்கிற ஒரு இடத்துக்குள்ள முரண்பாடு இருக்கத்தான் செய்ய. சொல் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு, வட்டார வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பேச்சு வழக்குன்றது வேற, எழுத்து வழக்குன்றது வேற. பேச்சு வழக்கு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட வழக்கு. நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுத்து வழக்குல எழுதுற மாதிரி பேச்சு வழக்கு நம்ம பேச முடியாது. பேச்சுல இருக்க மாதிரி எழுத்து எழுத முடியாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், எழுத்து வழக்குல வேணா அப்படி எழுதாம தவிர பேச்சு வழக்குல என்ன திருத்தின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாடு இருக்குதான் செய்யுது. இப்ப நீங்க இருக்கீங்க பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க, சமாளிக்கிற திறமை வடிநாயகா இல்ல. நீங்க கவனிக்க வேண்டிய செய்தி, வண்டி ஓட்ட முடியுமா வடிநாயகா? அதெல்லாம் இருக்கட்டும். இலக்கண போரின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க படிச்சிருப்பீங்க. பிரச்சனை இல்ல. ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை பேசும்பொழுது டேய் என்னடா தங்கம்னு சொல்லலாம். ஆனா பொம்பளை பிள்ளை பிறக்க வீட்டுல நம்ம என்ன சொல்றோம்? ஒரே விஷயம். சில பிள்ளைகளை பார்க்கும்போது என்னடா தங்க ஏன்டா அழுகிற பேசுறமா? எனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னாலே புரிஞ்சிடும். அதத்தான் நான் சொல்றேன். இலக்கணத்துல பேச்சு வழக்கு வேற, புரியாத ஆட்களுக்கு 2-3 தடவை. அப்ப அங்க வாங்க இடத்துக்கு கேள்வி
வித்தியாசம். நீங்க உங்க தொழில் நுணுக்க எனக்கு தெரியும். உண்மைதானமா? கேட்ட கல்வியை மறக்கடிச்சிட்டு சரி நீங்க பாட்டுல கதை எங்கிட்ட திசை திருப்பலான்னு பாக்குறீங்க. திசை திருப்ப நோக்கம் பண்ணீங்க. அப்ப பதில சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி சரியா இருக்கு. பல பேர் இலக்கணத்துல இதுதான் இலக்கணம் நினைக்கிறாங்க. இலக்கணத்துல இலக்கணம் இருக்கு, இலக்கண போடின்னு ஒரு வகை இருக்கு. அது சில பேர் படிக்கிறது இல்ல. அது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த கதைகள் உண்டு. அது இப்படிப்பட்ட கூற்று இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி 48 ஆண்டுகளாக ஏற்றப்பட்ட விளக்கு என்று சொல்லக்கூடியது அணையாம இருந்துச்சு. நீங்க நான் கேட்கிறேன், ஒருத்தர விளக்க ஏத்துறோம்னா எவ்வளவு நேரம் எரியும்? எவ்வளவு நேரம் எரியுமா? அதுல என்ன இருக்கிற வரைக்கும் எரியும். என்ன இருக்கிறது எரியும். ஏற்றிய தீபம் இன்ன வரைக்கும் அணையாம எரியக்கூடிய தீபத்தை எங்க பாத்திருக்கீங்களா? இப்பெல்லாம் அணையா விளக்குன்னே வந்துருச்சு. அந்த விளக்க கேட்கல, விளக்கத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அந்த விளக்கு வேற, இது வேற. ஒரு புள்ளி கை தட்டக்கூடாது. தட்டணும்னா எனக்கு மட்டும் தட்டுங்க. ஆரம்பத்தில் அம்மா போற பதில பார்த்து கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. ரொம்ப அவசியமா இருக்கு. நாங்க வாங்கி சம்பாதிச்சு வச்சிருப்போம். இருக்கட்டும், நீங்க தட்டிட்டு போ. நான் வாங்குவது பழக்கம் அல்ல, கொடுப்பதும் நமக்கு பழக்கம் அல்ல. சொல்லிக்கிறது ஊருக்குள்ள கேட்டா. சரி, இந்த ஜவடால தான் இருக்கு. நான் கேட்டேன்றதுக்காக நீங்க வேண்டி நீங்க வந்து ஏத்தி வச்ச ஒரு விளக்க ஏத்தி வச்சோம்னா என்ன இருக்கிற வரைக்கும் அது எரிஞ்சுட்டு தான் இருக்கும். என்ன தீர்ந்து வச்சுனா எப்படியா எரியா? என்ன இருக்க வரைக்கும் எரியும்னு பதில் தெரியுமா? கேட்ட கேள்வி நானும் கேட்டிருக்கேன். என்ன இருக்கிற வரைக்கும் தீபம் எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்றிய தீபம் வரைக்கும் அணையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி கேட்டது 48 ஆண்டுகள். நான் கேட்டது இன்ன வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அன்னைக்கு ஏத்தி வச்சாரு, அடுப்பு பத்த வச்சாரு. வள்ளல் பெருந்தகை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளல் பெருந்தகை ராமலிங்கடிகள் ஏத்தி வச்சாரு. இன்னைக்கு அவரு பத்த வச்ச அந்த நெருப்ப சரி இன்னமும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதை வந்து ஏற்றுக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்ன வரைக்கும் அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே, அதான் கேக்குறேன். அப்ப என்ன ஊத்திக்கிட்டே இருக்காங்களோ? இல்ல நீ சொல்ற மாதிரி அப்படித்தான் இருக்கு. அணையாம ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அது அணையாத அளவுக்கு பாத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சரி, எங்க நேரத்தை கடத்தாதீங்க. நேரத்தை கடத்தல, பதில் தெரியலன்னு பேசாம கடத்தி விட்டாம ஒரு சில கிராமங்கள்ல பணத்தை கட்டி விட்டுருவாங்க. சரி, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பணம்யா அப்படிம்பாங்க. சரி, நான் எந்த ஆர்வத்தில் நின்றுட்டு இருக்கேன்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தி பரிசு என்னன்னு சொல்லாம விட்டுட்டாங்க. சரி, அந்த என்னதான் அந்த பரிசு இருக்கும் அப்படின்ற கற்பனையிலையும் இருக்கேன். உங்களை அசிங்கப்படுத்துறதுல இருப்ப ரெண்டு சிந்தனையில இருக்கேன். அங்கதான் நீங்க எல்லாம் கவனிக்க வெளியில ஒரு மின்சாரம் ஒரே இடத்துல தெரியலன்னு சொல்லிட்டு சரி, பரிசு எனக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. உன் பரிசை நீனே வச்சுக்கிறது தப்பு இல்ல. நான் பரிசுக்காக வேலை பார்க்கறது இல்ல, என் மனசுக்காக தொழிலுக்காக பாக்குறாரு. நீ கேட்டீங்க ஒரு வேலையை இப்ப இந்த இடத்துல சொன்னீங்க வழியாக, நீங்க புரியணும். மின்சாரம் ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்காது, அதை பல ரூபத்திலையும் கடத்தணும். நேரம் ஒரே இடத்துல நல்லா இருக்காது, அதை பல ரூபத்துல கடத்தணும். நான் நேரத்தை கடத்தி விடுறது உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. எங்க எரியுதுன்னு அப்படி கிடையாது, பரிசு வாங்கணும். சரி, அதாவது ஊதியத்துக்காக உழைக்கிறதுங்கிறது வேற. அதே நேரத்துல சரி அதுல பரிசு பெறணும், அப்பதான் பேரு. சரி, புரியுதா? ஒரு கபடி போட்டி நடக்குது, சரிப்பா பரிசெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு நான் விளையாடுறேன், அப்படி வர முடியுமா? பரிசை கொண்டு வந்து அந்த கிராமத்துல வச்சாதான் சரி இந்த கிராமத்துக்கு பெருமை தானே. நான் ஒண்ணு சொல்லலாமா? என்ன, சில பேர் பட்டம் வாங்கியிருக்கேன், கலைமாமணி வாங்கியிருக்கேன்றாங்க. பதவிகளையும் பட்டத்தையும் வாங்கணுமா இல்ல அவங்க கொடுக்கணுமா? அவங்க கொடுக்கும் பொழுது நம்ம வாங்கணும். அப்ப அவங்க கொடுத்தா வாங்கிக்கிறோம். நீ எது வாங்குறத பத்தி பேச வேணாம், அப்புறம் பாத்துக்குவோம். நீ என்ன ஏட்டிக்க முடியும் கையை நான் குடுக்கற பத்தி பேசிக்கிட்டு சொல்லிவிட்டேன். காலை பட்டம் வாங்குறது அதாச்சும் இது சொல்றீங்களே, நீங்க கொடுத்தா தானே வாங்கணும். உண்மைதான். ஒரு சில பேருக்கு இந்த ரத்ன சபாபதி அவர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் பாய்ஸ் கம்பெனில இருந்து வந்தவங்க. சரி, அவருக்கு கலைமாமணி பட்டம் கொடுக்கலாம், அவர் வாங்கலாம், நியாயம். சரி, ஆனா ஒரு சில பேரு இவங்க கொடுத்து சரி அவங்க வாங்குறாங்களே, அந்த ஆளுகள் என்ன பண்றது? அதத்தான் நான் கேக்குறேன். திரும்ப பறிச்சுக்கலாமா? நீதிக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு சொல்லி பேச ஆரம்பிச்சீங்க, கேட்டா பதில் சொல்லு. குடுக்கறதுக்கு வாங்க வித்தியாசம் இருக்கு. ஆனா பெரியவங்களா இருக்கீங்க. சரி, கேள்வி கேட்டது நானா இருக்கட்டும் அவரா முதல்ல? ஏப்ப நான் கேட்டது கேள்வி இல்லையா?
கேள்விக்கு முதல் நீனே கேட்டு வச்சுக்கமா. ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். தானே உண்மை. ஆமா. ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வந்து பேத்துறேன். ஏன்னா மேடுனா பள்ளம், இரவுனா பகல், இன்பம்னா துன்பம். ஒன்னத்துல பெருமை உண்டு. நீ தானே சொன்ன பெருமை கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. முத கட்டது திலகவதி அப்படிங்கிற பேரை முன்னாடி வச்சிருக்காங்க. ஜெயவார்த்தி வந்து ரெண்டாவது வச்சிருக்காங்க. ரெண்டாவது கட்டாளுக்கு பதில் சொல்லு. முத கட்டாளு எப்படி திருப்பறாரு பாரு அந்த ஆளு. வாழ்க்கையில திருப்பம்னா ரொம்ப அவசியம் அப்படின்னா இருக்கான். அதான் இருக்கு. பேசுவோமே. அப்ப திலக நான் தான் முன்னாடி உங்க பேரை முன்னாடி வச்சிருக்காங்க. நான் ரெண்டாவது வச்சிருக்காங்க. ரெண்டாவது கட்டத்துக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இப்ப சிவனுடைய ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரி, எவ்வளவோ ஆலயங்கள் இருக்கு. ஆனா பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு எத்தனை இருக்கு? பஞ்சம்னு 5 வந்து தானே. அப்ப 5 தலங்கள். சரி. நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம். இப்ப நிலத்திற்கு உண்டான ஸ்தலம் இன்னைக்கு காஞ்சிபுரத்தை சொல்றோம். நீருக்கு உண்டான ஸ்தலம் திருவானைக்கால சொல்றோம். நெருப்புக்கு உண்டான ஸ்தலம் அது திருவண்ணாமலை. ஆகாயத்திற்கு உண்டான ஸ்தலம் சிதம்பரம். காற்றுக்குண்டான ஸ்தலம் அது திருக்காளகஸ்தின்னு அதுக்கு பேரு. திருக்காளகஸ்தி. ஆமா. பேர்லே பாருங்க வார்த்தையை பிரிக்கணும். ஆமா. திரு கூட்டல் காலம் கூட்டல் அஸ்தி இல்லையா? சரி. இதுல திரு காலம் என்றால் காலம் என்றால் பாம்புன்னு அர்த்தம். அஸ்தி என்றால் அஸ்தி என்றால் யானைன்னு அர்த்தம். காலம் என்றால் பாம்புன்னு அர்த்தம். திரு என்றால் அதற்கு சிலந்தி என்று அர்த்தம். தமிழ் அகராதி முறைப்படி ஒரு வார்த்தைக்கு 29 அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது தமிழ் அகராதி. இதுல திருன்னா சிலந்தி, காலம்னா பாம்பு, அஸ்தினா யானை, மூன்றும் வழிபட்ட ஸ்தலம்தான் பஞ்சபூத ஸ்தலங்களில் திருக்காளகஸ்தி என்ற இடத்துல தான் இது மூன்றும் வழிபட்டது. இன்னைக்கு திருக்காளகஸ்தியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா கீழே லிங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலந்தி படுத்திருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அடிப்பாகம் இருக்கும். அதற்கு மேலே லிங்கம் இருக்கும். அதற்கு மேலே 5 தலை நாகம் இருக்கும், பாம்பு. இந்த இடையில லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லிங்கத்தில் 2 யானையினுடைய தந்தம் இருக்கும். இந்த அமைப்பில் தான் திருக்காளகஸ்தியினுடைய திருக்காளகஸ்தியில் சிவலிங்கத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கும். சிலந்தி, யானை, பாம்பு மூன்றும் பூஜித்த ஸ்தலம்தான் திருக்காளகஸ்தி. திருக்காளகஸ்தி இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றுக்குண்டான ஸ்தலம் எதுன்னா திருக்காளகஸ்தி. நீங்க சொல்லிட்டீங்க. அங்கேதான் அன்று ஏற்றி வச்ச தீபம் இன்றும் எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி ஈசனின் அருளால் அணையாமல் இன்றும் தீபம் ஒளியை இந்த உலகத்திற்கு அந்த ஸ்தலத்திற்கு காட்டி கொண்டிருக்கிறது. அணையாத தீபம் எதுவென்றால் திருக்காளகஸ்தியுடைய சிவனுடைய ஆலயத்தில் இன்றளவு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம், நடந்துட்டு இருக்கு. போதுமா? அப்ப எவ்வளவு பெரிய பெருமை பாத்துக்க. மகா காளேஸ்வரருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. காளகஸ்திக்கு உண்டான பெருமை நான் ஒரு விஷயத்தை இப்படி தொட்டு வைக்கிறேன். இப்ப மட்டும் தள்ளியா கொஞ்சம், இப்ப மட்டும் கை தட்ட மாட்டீங்களா? கரெக்டா கேட்கலையாம்மா. உண்மை சொல்றேன். பாத்துக்கிட்டு சம்பவத்துக்கு அறிகுறி பாருமா. ஒரு விதம் சத்தம் கேட்கற மாதிரி தட்டுறது, சத்தம் கேட்காத மாதிரி தட்டுறது. நல்ல தட்டுவீங்க அப்படிப்பட்ட கூட்டுறவு. ஆனா எல்லாரோட சிறப்பு நீங்க சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன், எல்லாரோட சிறப்பு கொடுத்து 48 ஆண்டுகளாக பரிசு எனக்கு தானே. இல்ல பரிசு வாங்கிட்ட தப்பு இல்ல, கொடுத்தா வாங்கிக்க. முதல்ல என் பேருன்னு சொன்னதுனால நான் சொல்ல சொன்னீங்கல்ல. இல்ல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். எதிரணி 2 இருக்காங்க. ஒரு பக்கத்தை மட்டும் எண்ணி விட்டு நீ தான் பெரிய ஆள் ஓட்டுல ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது இல்ல. ரெண்டாவது பக்கம் எண்ணி பார்த்துட்டு எது அதிகமா இருக்கோ சரி சரி அந்த பிரச்சனை பதிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் இருக்கட்டும்ல. அதனால எண்ணிக்கை ரொம்ப அவசியம். அப்படின்னாக்க எண்ணாம விட்டுறக்கூடாது, எண்ணி பார்த்து முடிவு இருக்கணும். அப்படிப்பட்ட கூட தெரிஞ்சுக்கங்க. அப்ப என்ன சம்பவம் ஆகுது, என்ன பெருமை ஆரம்பத்தில் அப்படின்னாக்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஆள் போறதற்கு போறான்னா முக்கியமாக இறைவனுடைய திருத்தலங்களை அழிக்கணும், அங்க உள்ள பொருளை திருடணும். இது உயர்வான நோக்கம். படையெடுப்பு அப்படித்தானே இருந்துச்சு. ஒரு ஆள் மிகப்பெரிய கோட்டை கட்டினார்னா கோட்டையை இடிச்சிட்டாவே அவனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. பெரிய இழப்பு தானே. அதை வாழ்ந்த வீட்டை அழிச்சாமே அவன் செத்ததுக்கு சமம். அது மாதிரி இந்த கோட்டைகள் அழிச்சு உள்ள பொருளை திரும்பதே வச்சிருந்தால ஒரு நோக்கம். எங்க மாளிகவருடைய படையெடுப்பு. இந்த படையெடுப்பு காலங்காலமா நிகழ்ந்து
எல்லா பக்கத்திலும் எல்லா பகுதியும் கொள்ளையடிச்சு வரும்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தகவல் வருது. எல்லா இடத்தையும் இந்த படையெடுப்பின் போது அடித்து வரக்கூடிய படை நம்ம கோயிலை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா இருக்கக்கூடிய சொக்கநாதரையும் இந்த பெருமாளையும் நம்ம காப்பாற்றணும். அப்ப என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முன்னால ஒரு திரையை கல்லால் எழுப்பப்பட்டு புதுசா உருவாக்குவான். அந்த திரைக்கு வெளியில இன்னொரு லிங்கம் அதே மாதிரி செய்யப்பட்டு போலியா வைப்பான். படையெடுத்தே வந்தாலும் கூட இதுவே உண்மையான லிங்கம் அப்படி இதை அடிச்சிருவேன். உண்மையான லிங்கம் தப்பிச்சிடும், காலத்தை கடந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்ல சரி பாப்போம் சொல்லி அதே மாதிரி போலியா ஒரு திரையை எழுப்புறார்கள். முன்னால உள்ள இறைவனுக்கு ஒரு மாலை சாத்தி பக்கத்துல சந்தனத்தை சாத்தி ஏற்றி வைத்த தீபத்தை வைத்து சொக்கநாத பெருமானே இனி உன்னை எப்ப பார்க்க போறோம், எங்களுக்கு அந்த அருளை சீக்கிரமா கொடு அப்படின்னு தீபத்தை முன்னால ஏற்றி வைத்து மாலையை போட்டு வைத்து பிறகு சந்தனத்தை சாத்தி வைத்து சாமியை கும்பிட்டாச்சு. முன்னால ஒரு கல்திரை எழுப்பப்படுகிறது. அதுக்கு முன்னால மற்றொரு சிவலிங்கம் வைக்கப்படுது. மூடியாச்சா? இப்ப ஆலயத்தை சாமி கொண்டு முடியாச்சு. காலங்கள் கடந்த மாதிரி மாணிக்க படையெடுப்பது சொன்ன மாதிரியே வந்தா பொருளை கொள்ளையடிச்சாரு. எல்லா பொருளும் போயிருச்சு. இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை உடைச்சு போட்டு போயிட்டான். முடிஞ்சு போச்சு. காலங்கள் போன பின்னால திருமணி நாயக்கர் மன்னனுடைய ஆட்சி காலம் வருது. பார்த்தார் மன்னர் ஒரு கோயில் இத்தனை ஆண்டு காலமாக சிலை இல்லாம நல்லா இருக்குமா? அப்ப கண்டிப்பா வேணும், விக்கிரகம் வேணும். அப்ப புதுசா ஒரு சிலையை உண்டு பண்ணி வைப்போம்னு சொல்ல அப்பதான் ஆரம்பத்துல இந்த சந்தனம்லாம் தாத்தி மாலையெல்லாம் போட்டு மங்களகரமா தொழுதிரை எழுப்பி வச்சார்ல அந்த 5 சிவ ஆச்சாரியர்கள்ல ஒருத்தர் மட்டும் ரொம்ப காலமா உயிரை பிடிச்சிட்டே இருந்தாரா. அவர் நேரம் வந்தாரா, அப்பா எதுவும் செய்ய வேண்டாம், உண்மையான லிங்கமே இன்னும் அப்படியே இருக்கு, நீங்க எதுக்கு புதுசா ஒரு லிங்கத்தை உருவாக்குறீங்க சொல்ல. என்னையா அதத்தை உடைச்சு போட்டு போயிட்டானே, அது உண்மையான லிங்கம் இல்ல, உண்மையான இறைவன் இன்னும் நம்ம இடத்துல இருக்கிறார், வாங்க காட்டுகிறேன்னாரு. நேர ஆலயத்துக்குள்ள போனாங்க. ஆலயத்துக்குள்ள போனா அங்க இருக்கக்கூடிய கல்திரையை உடைச்சு பாருங்க சொன்னார். உடைச்சு பார்த்தா உள்ளே அப்படியே இருந்துச்சா சிவலிங்கம். எப்படி ஏற்றப்பட்ட தீபம் எப்படி இருந்ததோ அப்படியே அந்த தீபம் அணையாமல் இருந்ததா, எல்லா திருமணியில சந்தனம் காயாமல் இருந்ததா, போட்ட மாலை வாடாமல் இருந்ததா. அப்ப மாலை வாடல, தீபம் அணையல, சந்தன காயல. இப்படிப்பட்ட சம்பவம் 48 ஆண்டுகள் கடந்து பிறந்த ஒரே ஆலயம் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் இருக்கா. அன்னைக்கு கழியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழோ மகிழே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர் தன்னை பணிந்தோமே அங்கையற்கல் நீயே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் என்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. இந்த நேரத்துல ஒத்தியெல்லாம் மாத்துக்கணும். கடம்பவன கோயில் நீங்க கடம்பவனத்துல காட்டு கோயில் ஊத்துனா எவ்வளவு நேரம் கட்டிக்கிட்டே இருக்கலாம், கோயில் கூவமா கட்டிக்கிட்டே இருக்கலாம். அதனால தப்பு இல்ல, தப்பு இல்ல, பிரச்சனை இல்ல. நல்லா தான் இருக்கு, இந்த சவுடல்ல தான் இருக்கு. வேற என்ன? இப்ப சரி ராமேஸ்வரம் போனா எதுக்கு ராமேஸ்வரம் அதிகமா போவாங்க? திதி கொடுப்பதற்காக போவாங்க. சரி, முதல்ல ஈசனை ராமன் வணங்குவதற்கு காரணம் என்ன? ராமன் ஈஸ்வரனை வணங்கி இருந்தா ராமேஸ்வரம். சரி, அவனுக்கு என்ன பிடித்தது? பிரம்மகத்தி. ராவணேஸ்வரனை கொண்ட தோஷம் பிடிச்சிருச்சு, பிரம்மகத்தி தோஷம். இந்த உலகத்துல பிறந்த எல்லாத்திற்கும் பாவம் இருக்குல்ல. ஆமா, நம்மளை அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்யற பாவங்கள்லாம் சரி தீர்க்கணும்னா அது என்ன? தெரியாம செஞ்சா பரவாயில்ல, தெரிஞ்சே பண்ற. எது பாவம் தெரியாம பண்ண மன்னிக்கலாம், அதனால தெரிஞ்சும் தெரியாமனா தெரிஞ்சும் தெரியாமனா நமக்கு மட்டும் தெரியும், மற்ற ஆளுகளுக்கு தெரியாது. அப்படி நீங்க நினைச்சு பண்றது மற்ற யாரு இல்ல கேக்குறேன். நீங்க பண்ணிட்டு தெரிய ஊரு பாவம்னா தெரியாம பண்ணு, தெரிஞ்சு பண்ணுனீனா நீர்லாம் எத்தனை பாவம் பண்ணிருக்கேன்னு பட்டியல் போடவையா? அதனால தான் உங்க கூட வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. பாவம் பண்ணால சார் வந்து நடிப்பனா ஒரு நிமிஷம் வேற என்ன? தர்க்கம் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. நாரதர் ஜெயபார்த்திபன் அவர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த வேண்டும். அவங்க திலகவதியார் ஏன் அவங்க பேரை முன்னாடி சொன்னாங்க, நான் தான் முதலிடம், எனக்கு தான் பரிசு அப்படின்னு அவங்க சொல்கிறதுல ஒரு சாதுரியம் இருக்குது. வள்ளிநாயகம் இரண்டாவதாக முருகப்பெருமானை மணந்தா கூட
வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான்னு முதல் ஸ்தானம் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதை தாண்டி முதல் ஸ்தானத்தை அவர்கள்கிட்ட இருந்து உங்களால் பறிக்க முடியுமான்ட்டு பார்ப்போம். இருவருக்கும் சிறு அன்பளிப்பு. யார் அது? ஆளை மட்டும் பார்க்கணும். இப்ப வெட்டுட்டு மட்டும் போயிட மாட்டாது, 8:30 ஆனாலும் சரி. இல்ல அவர் சொன்ன மாதிரி அண்ணன் பெருமையா சொல்லியிருக்காப்புல, வள்ளி அப்படின்னு ஆரம்பிச்சு சமேத சுப்பிரமணிய தெய்வானை பின்னால வருது. வள்ளிக்கு முதலத்தை கொடுத்துருக்காங்க, வள்ளிக்கு முதலத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு ஆள் கொடுத்தாலும் இருக்காருல்ல, கொடுத்துருக்காங்க. முதலிடம் அவங்களுக்கு தான். ஆனா அதுல சொன்னாருப்பாங்க ஒரு விஷயம். கண்டிப்பா. ஆனா அதை தாண்டி உங்களுக்கு முதலிடம் அப்படின்னு உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு என்று ஒரு கேள்விக்குறியை அன்பு சகோதரர் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பா அது உங்களால முடியுமா? முடியுமா முடியாது என்பது கூட்டம் அல்ல, முடியும் என்பதே மூலதனம். முடிஞ்ச வரைக்கும் போராடுறானே பாப்பா, தப்பு இல்லையே. இப்ப நாகர் வள்ளி இவ்வளவு பேசினாங்கப்பா, ஒண்ணும் புரியல. அது எனக்கு பிடிக்காது. குறைவாக பேசினாலும் மனது நிறைவாக இருக்கணும். உண்மைதான், அதான் எனக்கு பிடிச்ச விஷயம். நல்ல பொருள்ன்றக்காக அதிகமா கொடுத்தாலும் சிக்கல் தான். இப்ப ஒவ்வொருத்தரும் சரி பாவங்கள், பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் மனித பிறவியினால. சரி, இதை நான் விளக்கம் கொடுக்கணும்னா நேரம் கடந்துடும். சுருக்கமா சொல்றேன். இந்த பாவங்களை தீர்ப்பதற்காக எங்க போவாங்க தெரியுமா? சொன்னீங்களே அது அங்கே வந்து இப்ப அங்கே போனது அது தோஷம் வேற, பாவம் வேற. சரி, அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சது. தன்னுடைய பாவத்தை நாசமாக்குறதுனால இந்த ஊருக்கு பாவநாசம்னு ஒரு பேர் இருக்கு. பிராமணர்களை கொன்றால் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். பசுவை கொன்றால் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். ஒரு பொம்பளைய ஆம்பளை அடிச்சாலே பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். சரி, கோழைய போய் அடிக்கிறதுனால பிரயோஜனம் இருக்கா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால அது ஆதிராமாயணம். இப்ப நான் கேட்கிறேன், பாவத்தை தீர்க்கணும்னா எல்லாரும் எங்கே போவாங்கன்னா கும்பகோணம் போவாங்க. ஏன்னா கும்பமேளா அன்று நாம் அங்கே இறங்கி நீராடினால் நாம் செய்த பாவம் தீரும் என்பது நமது இந்து சம்பிரதாயத்தின் நியதி, உண்மை. அதான் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் ஏன் சனி பகவான் வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, சனியை பிடிச்ச நார கெடுற பிடிச்ச முழுகுச்சான்னு சொல்லுவாங்கல்ல. சனி பகவான் பிடிக்காத பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு நான் போகல. சிவனுக்கே சிவனையே சனி பகவான் பிடிச்சிட்டாரு. ஆனால் கலியுக கடவுள் கந்த பெருமான், நான் வணங்குற கடவுள், அவருடைய பாவத்தை எங்கே தீர்த்தாரு? ஒவ்வொருத்தருக்கு பாவம் முடிச்சா ஏதாவது ஒரு இடத்துல கழிஞ்சே தீரணும். அது அன்பளிப்பு கொடுத்த ஆரிய அவர்களுக்கு நன்றி. அதை மறந்துட்டேன். நன்றி. அதுல ஒண்ணு பெருமை இல்ல, அது மறக்காம சொல்ற பாத்தீங்களா, அது பெரிய விஷயம். இல்ல அது கூட சொல்லாம இருக்கே பாத்தீங்களா. அதுக்கு ஒரு பாவம் முடிச்சிருமா பார்த்தேன், அந்த பாவத்தை கழிச்சிட்டு பேசலாம் பார்த்தேன். பரவ பாவம் இல்லாம மட்டும் எப்படி அப்படியெல்லாம் இந்த பாவத்தை கழிக்கணும்ல, அதுக்காக ரொம்ப தான் தேரட்டிடு. அப்படி ஒரு பெருமை இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மத்தியில எல்லாருக்கும் பாவம் பிடிக்குது, பாவத்தை போக்குறோம். நான் சொன்ன மத்தியில ஒரு ஊரு பாவத்தை நாசம் செய்யறாங்க, பாவநாசம் பேரு. அப்படிப்பட்ட ஸ்தலங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த ஊரை போனா பிள்ளை பேர் உண்டாகும்பா, அந்த ஊர் போனா பிள்ளை பேர் உண்டாகும். அது ஒரு பல கோவில்கள் உண்டு. ஆனா அதுல எது சிறப்பு அப்படின்னு சொல்றோம்ல. இன்னைக்கு பல்வேறு சித்தர்கள் உலகத்தில் இருக்காங்க. ஆனா வகைப்பாடு படுத்தியது 18 சித்தர்கள் சொல்றோம்ல. பெருமாள் நினைச்சு எத்தனை பேர் பாடியிருக்காங்க. இருந்தாலும் ஆழ்வார்கள் 12 பேர். இன்னைக்கு எத்தனை கலைகள் இருக்கு. ஒளிபரத்தியை இயக்குறது கூட ஒரு கலைதான், யூடியூப் எடுக்கிறது கூட ஒரு கலைதான், நாடகத்தை அமைதியா பாக்குறது கூட ஒரு கலைதான். ஆனா கலை என்பது மொத்தம் 64 வகைப்படுத்திருக்கோம்ல. அது போல வகைப்பாடு கொடுத்து வச்சிருக்காங்க முன்னோர்கள். இதை ஏத்துக்கத்த வேண்டாம். இப்படி அப்படிப்பட்ட பூமியில எல்லாருக்கும் சூழ்நிலைக்கு மத்தியில இறைவன் பாவத்தை கழிப்பாரு. ஆனா எல்லாரும் முருகப்பெருமானுக்கே பாவத்தை கழிச்சிருந்தீங்க. ஏன்னா அந்த உலகத்தில் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருமசிக்கு உதவாத பாவத்தை தீராத தண்ணீர், தரித்திர மரியாதை, கோபத்தை இழக்காத குறுமடிகளா, பாவத்தை தீரா தீர்த்தமா வாழ்க்கையில இருந்து பயன் இல்லாம போயிடும். இந்த உலகத்துல அந்த நேரத்துல பயன்படுத்தணும். நம்ம ஆபத்துக்கு நேரத்துல உதவாத பிள்ளை நல்லா இருக்குமா, அது இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரும் பசிக்கு உதவாத அண்ணா, நல்ல பசி இருக்கும்போது கிடைக்காத அண்ணா பசி தேவையில்லைட்டா. தரித்திர மரியாதை பெண்டீர், சூழ்நிலை அறிந்து செயலோட பண்ணி இருந்து தேவையில்லை. அந்த பொம்பளை இருந்து
பிரயோஜனம் இல்ல. சொல்ல சிறப்பு இந்த இருக்கு. சவடால தான் இருக்கு. அவர் என்ன? ஆ. என்றால் உடம்புக்கு கேட்ட கேள்விக்கு பதில். என்றால் உடம்புக்கு சிரசு. அந்த சிரசுக்கு கண்கள். கண்களுக்கு இமை. அதான் தெரியாத இருக்கு. ஆ. இந்த விஷயத்துக்கு வர்றேன். ஆ, தேவையில்லாம வாங்க. பேசக்கூடாது. ஆ. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு நீர் பாருங்க. பேசல மட்டும் இடிக்குது, நான் பேசுற புளிக்குதா? சக்கரைனா இடிக்கதான் செய்யும். ஆ. அதுக்கு என்ன பண்றது? ஆ. ரொம்ப தின்ற கூடாது. சக்கரை வியாதி வந்து போயிடும். சரி, பரவாயில்ல சொல்லுங்க. நான் பார்க்க சக்கரை மாதிரி தான் இருப்பேன். ம். பார்க்க நல்லா தான் இருப்பேன். ஆ. அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா ஆபத்து சக்கரை வியாதி. ஆ. வியாதி இல்லாம இருக்கணும்னா அளவோடு இருக்கணும். ம். பஞ்சாயத்துல இப்ப நீங்க சொன்னீங்க பெருமையோடு. இப்ப என்ன சொல்றோம் கூட்ட கவனிக்க வேண்டியதாக. ஏன் இந்த பாவத்தை எம்பெருமான் முருகனுக்கு பிடிச்ச பாவம் கலந்துச்சுன்னா ஆரம்பத்திலே சிக்கல்ல வேல் வாங்கி எங்கம்மா சம்ஹாரம்? செந்தூர்ல. செந்தூர்ல. ம். யார் சம்ஹாரம் பண்ணது? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ண பின்னால சூரபத்மனுடைய மகன் ஒருத்தர் இருந்தானா, இரணியாசுரன் அசுரன் பேரு. பார்த்தவன் சும்மா இருப்பானா? பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தாப்பனை கொண்டாச்சு, மேலும் தேவாயுதவருக்கு துன்பம் கொடுக்கணும் சொல்லி நாகப்பட்டினம் பக்கத்துல தரங்கம்பாடிக்கு அருகாமையில் உள்ள கடல்ல அங்கே இருக்கக்கூடிய சுறாமீனை உருமாறி அங்கே இங்கேயும் திரிய பார்த்தேன் முருகப்பெருமான். அப்பனை அழிச்சா மயம் போட்டிக்கிறானா, அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதத்தாலே அப்பேற்பட்ட மீன் ரூபத்தில் இருந்த இரணியாசுரனை அழிச்சாச்சு. அழிச்சாச்சுல சாதாரண அரக்கனை அழிச்சோம்னா பிரச்சனை இல்ல. அவ யாரு? தீவிர சிவபக்த. அப்ப சிவனுடைய பக்தனை கொண்டதுக்காக அவருக்கே தோஷம் பிடிச்ச மாதிரி பாவம் பிடிச்சிருச்சு முருகப்பெருமானுக்கு. இந்த பாவத்தை போக்கணும், வேற எங்கேயும் போய் வேணாம். இதே இடத்துல சிவலிங்கத்தை ஏற்பாடு பண்ணி முருகப்பெருமான் அந்த இடத்திலேயே சிவனை நோக்கி தவம் இருக்கிறார். காலங்கள் கடக்குது. சிவனை நோக்கி முருகன் தவம் இருக்க, முருகனை நோக்கி ராகபகவான் தவம் இருந்தாரா. எந்த மரத்துக்கு கீழே கட்டியனா? குரா மரம்னு ஒரு மரம். இந்த குரா மரத்துக்கு கீழே தவம் இருக்கிறார். இந்த குரா அப்படின்ற வார்த்தையை திருப்பி பார்த்தீங்கன்னா ராகுன்னு வரும். ஆமா. குரான்னா ராகுன்னு வரும். இப்ப சிவனை நோக்கி முருகன் தவம் இருக்கிறார். காலங்கள் செல்லுது. சிவன் காட்சி கொடுத்தாரு. முருகப்பெருமானே, இந்த உலகத்திற்கு கடவுளா இருந்தாலும் செஞ்ச அந்த பாவத்தை போக்குறதுக்காக என்ன நோக்கி தவம் இருந்தீல, உங்களுடைய பாவம் அத்தனையும் கழியட்டும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாராம். அப்ப முருகப்பெருமானுடைய பாவம் கழிஞ்சிருச்சு. இப்ப நீங்க கவனிக்கலாம், தெய்வயானதே மூத்த திருமணமே. திருமணத்தை புண்றது முன்னால தெய்வ யானைக்கு முருகப்பெருமானுக்கு நிச்சயார்த்தம் நடைபெற்ற கிடந்த இந்த ஊர். அதே ஊர்ல தெய்வ யானை தவம் இருக்கிறாள். முருகனை நோக்கி காட்சி கொடுத்தாரு. எல்லா தெய்வ யானை சொன்னாடா, முருகப்பெருமானே நான் சென்று வருகிறேன், திருமணத்தை முடிக்கிற காலம் வந்துருச்சு, நான் தென்பரங்குன்றத்துக்கு போறேன், எனக்கு விடை கொடுங்கன்னு கேட்டாலாம். அப்ப விடை கொடுங்கன்னு அம்பாப்பட்ட தெய்வ யானை கேட்டதுக்காக விடை கொடுத்தார். முருகப்பெருமானுடைய பாவம் கழிந்ததும் அதுவே. அந்த பக்கம் விடை, இந்த பக்கம் கழிந்தது பாவம். எனவே விடையும் களியும் சேர்த்து பார்த்தால் விடை களி அப்படின்னு ஒரு முன்னால திரு என்ற உயர்வு சேர்க்கப்பட்டு திருவிடை களின்னு பேரு. அப்ப இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல எல்லா உள்ள பெருமையான ஒரு இடம். இன்னைக்கும் திருக்கடையூர் அபிராமி அம்மனுடைய ஆலயத்துக்கு அருகாமையில் ஊர்த இந்த திருவிடை களி எல்லா வல்ல முருகனுடைய பாவம் கழிந்த இடம், தெய்வயானை விடைபெற்ற இடம். இன்னைக்கு சிவனாகப்பட்டவர் முருகனும் ஒரே கருவறையில் காட்சி கொடுக்கக்கூடிய இடம், பாவத்தை கழிஞ்ச இடம் திருவிடை களி இருக்கா. சூப்பர் சூப்பர். இருக்குல்ல? ஆலயத்தை பத்தி பேசுறோம்ல. இந்த ஆலயத்திலேயே சிவன் மட்டும்தான் இருப்பாரு, இல்லைன்னா முருகன் மட்டும்தான் இருப்பாரு. உண்மைதான். ஆனா சிவனும் முருகனும் இருக்கக்கூடிய ஆலயமாக அது தலம் இருக்கு. திருவிடை. திருவிடை களின்னு அதுக்கு பேரு. எப்படிப்பட்ட பொருள்? நிறைய சிறப்பு இருக்கா? இப்ப இதுவரைக்கும் சரி, யாருமே முருகனை வந்து யாம் இருக்க பயமேன், ஆமா. எதிரியை ஆட்கொண்டவர், ஆமா. எதிரிக்கும் வாழ்வு கொடுத்தவர், சரி. இப்படித்தான் முருகனுடைய பெருமைகளை அனைவரும் பேசியிருப்பாங்க. சரி. ஆனா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே பாவம் பிடித்து அதை கழித்த ஸ்தலம் எது என்று சொன்ன ஜெயபார்த்திபன் நாரத அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் படிச்ச கேள்வி உள்ள இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை நீங்க கேட்டனால நான் சொல்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த கேள்வி கணைய என்னையெல்லாம் சந்திச்சா இது மட்டும் இல்ல, வேற இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டு வரணும். என்னையெல்லாம் நீங்க சந்திக்கணும்னா படிக்கிறது மட்டுமே உங்க பொழப்பாக வச்சுக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. யாரு சரியா? என்ன வேலை இருக்கா கேட்டுக்கலாமா? என்ன வேலை நான் தான் சொல்லுவேன், நீங்க என்ன முந்த கூடாது. என்ன வேலை? வீட்டுக்கு வெளிச்சா, வர்ணத்துக்கு, தண்ணீர், சாடிக்கு, மூடி, குரலுக்கு, இனிமை. அது இப்ப வருது, நல்லா இருக்கு. குரலுக்கு இனிமை, உடலுக்கு, பெண்களுக்கு பருவம், 7 வகை. அதனால உலக்கு அப்படி நின்றுக்கிறீங்களே. இல்ல இல்ல, சத்தம் அதிகமா இருக்குல்ல. உலக்க என்ன சத்தம் வரதான் செய்யும், அப்புறம் என்ன வராதாம இருக்கும். நக்கலு கிண்டல் நையாண்டி நக்கலுக்கு வச்சு கூடாது தம்பி. உனக்கு கேட்டப்பட பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க சொன்ன உடலுக்கு தேவை உலக்க தானே, பெண்களுக்கு பருவம் நீங்க எத்தனை பருவம் இருக்கு? நீங்க 7 வகை. என்னென்ன சொன்னீங்க? என்னென்ன சொல்றீங்க? என்ன அது பேரை பதுமை மங்கை மடந்தை அறிவை தேவை பேரம்பன். நீங்க அடைஞ்சிருக்கது எந்த பொருள் தடைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது?
இல்ல நீ எத்தனை சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு தெரியும் வரைக்கும் இல்லைடா 12 முடிஞ்சு 6 மாசம் 12 முடிச்சு 6 மாசம் 12 முடிச்சதுமே 6 மாசம்னா தப்பு ஓடினாக்கா அது சிக்கலா போயிடும். இல்ல 12 வயசு முடிஞ்சு 6 மாசம் நடக்கும். ஆய தொந்தால அத்தை பொய் ஏன் அப்படி போய் சொல்லிட்டு ஏய்யா 12 நின்னுட்டு இருக்க இங்கிட்டு போயா போமா நீ முத பேசுற வச்சு ஒரு குந்தலைக்கு ஒரு பச்சை சட்டை கட்டி என்னது பொய்யா அப்படி இல்ல ஆ. உனக்கு 12 மேடை ஏறிய சொல்றேன் 12 உனக்கு கிடையாது இது பொய் அப்பட்டமான பொய். இங்க பாருங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க பேசுறியா? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். என்னமா சொல்றீங்க என் வயசை பத்தி மட்டும் பேசக்கூடாது. கம்மியாத்த சொல்லிட்டீங்க சரியான பதில சொல்லிருக்கேன். இருங்க உண்மையிலே இந்த நாரதரா மேடை அறிய சத்தியம் முடிச்சவங்க 12 வயசு கிடையாது. உண்மையான நாரதரா இருந்தா சரி வள்ளிக்கு தானே எத்தனை வயசுன்னு கேட்டீங்க? சரி ஆ? ஆமா அதான் கேட்டேன். உண்மையான வள்ளினா ஓ. எனக்கு 12 வயசு முடிஞ்சு 6 மாசம் நடக்கும். கிடையாதுன்னு சொல்ற அப்பட்டமான பொய். எதை வச்சு பொய்ன்னு சொல்றீரு? உனக்கு 12 இருந்து 6 மாதம் கிடையாது. ஆ. 12 இல்ல அப்புறம் உனக்கு ஒரு 10 11 இருக்கும். ஏன் வயசை கூட சொல்ற கூட சொல்ற என்னைய வச்சு காமெடி எதுவும் பண்ணல. உடைய பருவத்துக்கு ஏத்த மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். பெருமையான மாப்பிள்ளை நல்ல சிறப்பு செய்யக்கூடியது வெங்கட்ரமணா கோவிந்தாண்டுவா. கோவிந்தா யாரும் போட்ட கூடாதுன்றக்காக உனக்கு வெங்கடேசன் அறுபற்றவர்களால பார்த்து வந்திருக்கேன். ஜெயமாதவனும் ஜெயபார்த்திபனும் தான் இது இந்த மாதிரி நையாண்டி நக்கலு கிண்டெல்லாம் பண்றது பூரா. ரொம்ப நன்றி வடிநாயகம், நீங்க சொன்னதுக்கு நன்றி. அப்படி பெருமை இருக்கிறது. ஏன்னா ஒருத்த வளர்ச்சி அடைகிறான்னா அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஆள் வேணும்ல. ஒரு ஆள் அப்படி கேட்கறான்ல அங்க விளக்கா இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் தேவை தானே. அதான் நான் சொல்றேன். இன்னை வரைக்கும் வளர்ந்து நின்று கொண்டிருக்கோம்னா என்னை கேள்வி கேட்டாலும் தான் பெருமை உண்டு. அதனாலே எனக்கும் பள்ளிக்கு நான் கல்யாணம் உள்ள சாமி முருகனை மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேனா? இப்ப நான் உங்களை பிடிக்கல பிடிச்சிருக்குன்னு உங்களை ஏதாவது சொல்ல சொன்னா முருகனுடைய பெருமையை ஒரு வேறனுக்கு வள்ளிக்கும் கல்யாணம்னு நீர் என்ன முடிவு பண்றது? நான் முடிவு பண்ணனா அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. இந்த அம்மாவை இந்த ஆளை போட்டா நல்லா இருக்குன்னு முடிவெடுத்தது அவங்களே. நீங்க முடிவு பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு நான் முடிவு பண்ணேன். சொல்லக்கூடாது. எப்படி வேறனுக்கு வள்ளிக்கு கல்யாணம்னு நீங்க சொல்லுவீங்க? முடிவு பண்ணல அப்படினாக்கா இங்க வருங்க போட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொல்றதான் கேட்க முடியாது. முடிச்சுக்கன்றேன். முடியாது. சத்தியமா சொல்றேன். முருகனை தவிர எந்த ஆளுமே கட்ட முடியாது. இதுவே சத்தியம். என்ன ஒரே பக்கம் போயிட்டு அப்படி போயிடக்கூடாது. அசரா மாட்டிக்கிறீங்களா? அசராம இருக்கிறது அவங்களை கூட்டியாங்க வச்சிருக்கு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பெண்மணியே நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா பேசு. எல்லா வல்ல இந்த திருச்சபையில முருகனுக்கு உனக்கு இந்த திருமணம் இதை யாராலும் மாற்ற முடியாது. இது சத்தியம், இது சத்தியம். நான் வரேன். அப்ப வருகிறாங்க. ஒரே சின்ன விஷயம். என்னதா? இப்ப மல்லிகை பூ இருக்கு. சரி. எத்தனையோ பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் எதுக்குள்ள இருந்து வெளியில வருது? காம்பு என்று சொல்லக்கூடியதுக்குள்ள இருந்தா மொட்டு வெளியில வருது. சரி. அந்த மொட்டை நம்ம வெளியில நம்ம பறிச்சாலும் இல்ல அதுவா தானாக கீழே விழுந்தாலும் மறுபடியும் அந்த காம்பில் இருந்து மலர் மீண்டும் வருமா? கேள்வி புரியுதா? சரி, புரியுது. புரியுதுல்ல? வேறொரு காம்பில் இருந்து மலர் வரலாம். சரி. அதான இயற்கையினுடைய நியதி. இயற்கை நியதி அதான். ஆனா ஒரே ஒரு மலர்ல காம்பு அப்படியே இருக்கு, ஆனா பூ வந்துகிட்டே இருக்கு. சரி. அது என்ன மலர்? நல்ல ஒரு பேச்சு பேசிருக்கீங்க. எல்லா காலகட்டத்திலையும் இந்த பரிசு எனக்கு தான் வேணும். புரிஞ்சுக்க. அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம்னா என்ன பழம் கொண்டு போவா? எந்த பழம் கொண்டு போவா? ஆலயத்துக்கு வாழைப்பழம் கொண்டு போவா. ஒரு ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் கொண்டு வரது மத்தியில ஒரு வாழைப்பழத்தை பொதுவாமே கொண்டு வரோம். மும்மூர்த்திகள் யார சொல்லணும்னு சொன்னீங்க? அது சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த மும்மூர்த்திகள் பேரால 3 வாழைப்பழம் உருவாயிருக்கு. அது எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா போய் பறிச்சுட்டு அப்புறம் என்ன தேவை போய் நிறைய படிய போய்
ஆமா படிச்சுட்டு வா ஆ. அப்புறம் எங்களுக்கு வேற வேலைன்னா ம். சொல்லித்தான் படிக்கணுமா? இதுவும் நல்லா தான் இருக்கு. எது எது என்னங்க என்ன நல்லா இருக்கு? பிடிக்கலங்க எனக்கு. ஆமா அதான் பிடிக்கல. பார்த்து வந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டியே. ஆமா. மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போற? நீங்க இருக்கீல்ல? எது எது ஐயோ, என்ன நீங்க சொல்ற? இருக்கே நான் வாத்தியார் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. தப்பா சொல்லிவிடாது. இல்ல நீங்க உங்க ஆசானுக்காக ரத்தனப்பான்னு பேர் வச்சிருக்கீங்க. ஆ. ஆனா உங்களுடைய உண்மையான பேர் என்ன? ரத்ன சபாபதி. ரத்தின சபாபதி. ஆமா. ரத்தின சபாபதி தெய்வங்கள்ல எந்த தெய்வத்துக்கு பேர் தெரியுமா? சிவனுடைய பேர். சிவனுடைய பேர் தான் ரத்தின சபாபதி. அப்ப உங்களுடைய யாரோட பேர் உங்களுக்கு? சிவனுடைய பேர். சிவனுடைய பேரு. ஆமா. அவர் மாப்பிள்ளை பார்த்து இருக்க சொன்னாரு. யாரு? முருகனை. சிவன். முருகனுக்கு என்ன வேணும்? முருகனுக்கு அப்பா வேணும். அப்ப முருகன் சிவனுக்கு என்ன வேணும்? முருகன் சிவனுக்கு என்ன வேணும்? மயம் வேணும். பய வேணும். நீங்க ரத்தின சபாபதி, ஆ. நீங்க சிவன். சரி. அவர் பார்த்து வந்த அந்த முருகன் மகன். மயம் வேணும். மகன். அப்பா நீங்க ரத்தின சபாபதி சொன்னா ஆ. முருகன் ஆ. உங்க பிள்ளை. ஆ. அதெல்லாம் முடியாதுப்பா. உங்க பேச்சு தட்டுற பிள்ளையாவா நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இல்ல, இல்ல. அதனாலதான் தைரியமா நீங்க இருக்கீங்களே. ஆ. மயனம் கட்டிக்கணும்னா ஆ. முதல்ல மாமனாரை சரி பண்ணணும். அதான் பண்ணிட்டு இருக்கியாமா இப்ப?